கைஸ் நம்மளோட திருப்பூர் டு லடாக் பயணம் பார்த்தீங்கன்னா அவினாசி பெரிய கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ண நம்ம பயணம் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே பைக்கில் இந்த ப்ரோ தாங்க லிஃப்ட் கொடுத்தாரு. தென் செகண்ட் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா சேவூர்லேயே கிடச்சிருச்சுங்க. தென் சேவூர்லேருந்து பயணம் பண்ண நமக்கு பண்ணாரிக்கு முன்னாடி 10 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. பயணத்தை தொடர்ந்து நமக்கு கார்லையும் லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. அப்படியே அழகான பவானி சார் டேமெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம். நமக்கு லிஃப்ட் கொடுத்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இன்னைக்கு விசேஷம்ப்பா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டாரு. சின்ன பண்ணாரி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நம்மளும் சாப்பிடலான்னு போயிட்டாங்க. கோயில் சாப்பாடு தாங்க. நல்லா சாம்பார் ரசம் மோருன்னு விட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சுங்க. பசியோட இருந்த நமக்கு அந்த சாமியை வரம் கொடுத்த மாதிரி இருந்ததுங்க. இன்னைக்கு டே 1 5வது லிஃப்ட் பாத்தீங்களா லாரியில கிடைச்சதுங்க. போற வழியிலே வனதேவதையான பண்ணாரம்மனே ஒரு தரிசனம் பண்ணியாச்சுங்க. பண்ணாரியில சாமி கும்பிட்டு செக் போஸ்ட் பக்கத்துல ஏதாவது லிஃப்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்து நின்னா அங்கேயே லிஃப்ட் கிடைச்சிருச்சுங்க. பயணத்தை தொடர்ந்து நமக்கு அழகும் ஆபத்து நிறைஞ்ச ஆசனூர் வனப்பகுதியில நம்ம வண்டி போயிட்டே இருந்ததுங்க. லிஃப்ட் கொடுத்த அண்ணன் பாத்தீங்கன்னா சரி தம்பி இங்க டீ சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் போட்டு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பின நம்ம அப்படியே கர்நாடகா பார்டரை கிராஸ் பண்ணியாச்சுங்க. கண்டினியூஸா ஒரு 4 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா மைசூருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. லிஃப்ட் கொடுத்த அண்ணனுக்கு நம்ம நன்றியை சொல்லிட்டு அப்படியே நம்ம பாத்தீங்கன்னா மைசூர் பேலஸுக்கு பக்கத்திலேயே கோட்டை மாரியம்மன் கோயில் ஒரு இடம் இருக்குங்க. அங்கேயே நம்ம நைட் ஆல்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம லடாக் அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.